ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. இன்று आज சத்து सतगुरुवार குருவாரம் அன்று सबकी அனைவருடைய स्नेहमयी அன்பு நினைவுகளை यादों के பெற்றுக்கொண்டு साथ நான் जैसे தனத்திற்கு ही சென்றேன். मैं वतन में पहुंची, பாபாவின் முன்பு बाबा के வதனத்தில் सामने वतन में முதலிலிருந்தே पहले से ही நிறைய சகோதர சகோதரிகள் स्वभाव वाले வந்திருந்தார்கள். பாபா बैठे हुए थे। ஒவ்வொருவரையும் बाबा திருஷ்டி एक एक மூலமாக को दृष्टि வரதானத்தின் के द्वारा மூலமாக वरदान के द्वारा நிறைவுபடுத்திக் கொண்டிருந்தார். वरदान कर रहे பிறகு थे। பாபா கூறினார், बाबा ने வாருங்கள் कहा, குழந்தைகளே आओ என்றார். बच्चों, இந்த அனைத்து देखो செல்லமான इन குழந்தைகளை सब பார்த்து लाडले கொண்டிருக்கிறேன். बच्चों को அனைவரு तो मैं देख रही थी, வரதானங்கள் और सबके ऊपर வரதானங்களால் ऐसे லைட் वरदानों கிரணங்கள் की அனைவர் மீதும் लाइट की किरणें பொழிந்து पहुंच रही थी, கொண்டிருக்கிறதை और பார்க்கிறேன். सबका बहुत பிறகு सुंदर அலங்கரிப்பதையும் பார்க்கிறேன் श्रृंगार हो रहा என்றார். था। பிறகு பாபா बाबा ने கூறினார், कहा இன்றைய நாட்களில் कि आज ஒரே के दिन ஒரு துவனியில் सभी ஒரே बच्चे ஒரு ஆர்வத்தில் एक ही ध्यान, இருக்கின்றார்கள். அனைவரும் एक ही பாபாவின் लगन அன்பில் बाबा மூழ்கி के இருக்கிறார்கள். प्यार में खोए रहते हैं, நான் பாபாவிடம் செல்ல और यही வேண்டும் खोए என்று रहते हैं நினைக்கிறார்கள். कि मैं बाबा के குழந்தைகளுடைய पास जाऊं। சங்கல்பம் பாபாவிடம் வந்து बच्चों की சேருகிறது. संकल्प மேலும் பாபா बाबा के पास पहुंचते அனைவருடைய हैं, சங்கல்பத்துக்கும் और बाबा ரிட்டர்ன் उनके தருகின்றார். संकल्पों இன்று का பாபா रिटर्न भी அனைத்து लेते हैं। குழந்தைகளுக்கும் आज तो बाबा ने விசேஷமாக सब बच्चों அனைவரையும் को அழைத்தார். विशेष நல்லது जरूर குழந்தையே बुलवाया। வாருங்கள் तो என்றார். बाबा ने நாம் कहा, अच्छा அனைவரும் बच्चे செல்லும்போது चलो, ஒரு तो சின்ன மலை जैसे आगे தோன்றியது. जाते हैं அந்த एक மலைக்கு மேலே छोटी सी ஒரு पहाड़ी है, அழகான और उस அதில் पहाड़ी அழகான के ஒரு ऊपर குடில் एक बहुत सुंदर உருவாக்கப்பட்டிருந்தது. चबूतरा அதில் बना हुआ है, இஷ்ட தெய்வங்களே और उसमें அவதார ऐसे ரூபத்தில் दिखाई दे रहा था தெரிந்தார்கள். कि அவர்கள் முன்பு इष्ट देव நிறைய பேர் और தூர अवतार के रूप थे, தூரத்திலிருந்து और தன்னுடைய இஷ்ட उनके सामने தெய்வங்களை அழைத்து बहुत से கொண்டிருந்தார்கள், दूर दूर பிரார்த்தனையும் भगत செய்து अपने கொண்டிருந்தார்கள். इष्ट को பிறகு पुकार பாபா रहे हैं, கூறினார், प्रार्थना இந்த कर रहे மலையில் हैं। ஏறுங்கள் என்றார். फिर बाबा ने இன்னொரு कहा புறம் कि பார்த்தால் बच्चे அங்கேயும் ஒரு மலை अब उस இருந்தது. पहाड़ी पर चलो। மலைக்கு फिर பின்னாடி दूसरी ஒரு तरफ देखा तो और அழகான पहाड़ी थी, டிசைன்ஸ் पहाड़ी के साथ உருவாக்கப்பட்டிருந்தது. पीछे से एक ஃபவுண்டன் सुंदर போல सा தோன்றியது. அது ஒரு ऐसे விருட்சகமாக डिजाइन में, தோன்றியது. அதன் जैसे மேல फाउंटेन की तरह ஃபரிஷ்தாக்கள் डिजाइन में தென்பட்டார்கள். एक वृक्ष था, பிறகு और மூன்றாவது புறம் उनके हाथ பார்த்தால் पैरने के ऊपर ஒரு உயர்ந்த फरिश्ते இடம் दिखाई दे இருந்தது. रहे थे। அது और மலையாகவும் இல்லை, तीसरी அது तरफ ஒரு देखा, ரொம்ப एक அழகான स्थान था, வெரைட்டி वो பூக்கள் पहाड़ी भी नहीं थी, கொண்ட ஒரு थोड़ा समतल தோட்டமாக दिखाई दे रहा தோன்றியது. था। उसके பிறகு ऊपर பாபா बहुत கூறினார், सुंदर वैरायटी யாருக்கு फूलों के இந்த बगीचे மூன்றுல दिखाई எங்க दे रहे थे। வேண்டுமானாலும் செல்லலாம் तो என்றார். बाबा ने कहा, முதல் बच्चे जिसको முதல் भी மலையில் जाना है சில பேர் इन तीनों में செல்கிறார்கள். से चलो। அவர்களுக்கு பாபா तो सारे கூறினார், बच्चे पहले தன்னுடைய पहुंचते हैं, ஒரிஜினல் சொரூபத்தில் बैठते हैं நிலைத்து पहाड़ी पर। விடுங்கள் என்றார். तो बाबा பிறகு ने பாபா उनको कहा நினைவுபடுத்திக் कि अपने கொண்டிருந்தார், சங்கம ओरिजिनल யுகத்தில் स्वरूप में। குழந்தைகள் நீங்கள் तो बाबा बच्चों को விசேஷமாக உங்களுக்கு बता रहे 2 थे பாட்டு कि கிடைத்திருக்கிறது. संगम युग के अंदर ஒன்று, நீங்கள் आप बच्चों को विशेष பக்தர்களுக்காக 2 पार्ट விஸ்வத்திற்காக मिलेंगे। நீங்க பூர்வஜர்களாக एक है, இருக்கிறீர்கள். आप भी நீங்கள் भक्तों के அனைவருக்காகவும் लिए இஷ்ட தெய்வங்களாக विश्व के लिए இருக்கிறீர்கள். पूर्वज हो। அந்த आप சொரூபத்தில் भी நீங்கள் सबके உலகத்தில் लिए इष्ट உள்ளவர்களுக்கு சில उस அனுபவங்கள் स्वरूप के द्वारा செய்வீங்கள் என்றார். सबको அனைவரும் அந்த विश्व சொரூபத்தில் को कुछ அமர்ந்தவுடன் अनुभव कराओ। तो நிறைய जैसे பேர் சுப स्थिति में बैठते हैं ஆசைகளை और எடுத்துக்கொண்டு வந்து सबके पास அவர்களிடம் बहुत कुछ வந்தது. அவர்களும் வந்து काम முன்னால் है जो लेकर அமர்ந்தார்கள். के बैठते हैं, उनके पास பூர்வீகமானவர்கள் அந்த तुरंत இஷ்ட लाते हैं। தெய்வங்களின் கூக்குரலை उनको लगता है கேட்டுக்கொண்டிருந்தார்கள். कि हमारे पूर्वज, அவங்கள் हमारे நெற்றியை इष्ट हमारी தலையை पुकार வணங்கி सुन रहे हैं। அவர்கள் तो वो நன்றியை बहुत खुश தெரிவித்துக் होते हैं, கொண்டிருந்தார்கள். और ऐसे 2வது मस्तक மலைக்கு नीचे சென்று झुका பார்த்தால் करके அங்கே बड़ा சொரூபத்தில் थैंक्स प्रकट பாருங்கள். करते हैं। அங்கே फिर दूसरी ஃபரிஷ்தாவாகி पहाड़ी पर तरफ जाते हैं। சென்றவுடனே அங்கே तो பாபா बाबा ने கூறினார், कहा, इस स्वरूप இப்பொழுது को சமயம் कि फरिश्ता बन அச்சமயமாகும். करके அப்படிப்பட்ட நேரம் வந்து जैसे पहुंचते கொண்டிருக்கிறது. हैं,
बाबा ने ஒவ்வொரு कहा விஷயத்திலிருந்தும் अभी समय விடுபட்டு जो है பிரியமானவர்களாக ऐसा இருக்க வேண்டும். आ रहा है வரக்கூடிய कि बच्चों விஷயங்கள் को हर बात பிரச்சனைகளிலிருந்து समझाना और விடுபட்டு प्यारा बन நாம करके आने இலகுவான वाली जिंदगी சொரூபத்தில் और ஃபரிஷ்தா आने वाली சொரூபத்தில் இருந்து समस्याओं से கொண்டு भी முழு इतने छोटे உலகத்தையும் से வலம் வர வேண்டும் हल्का என்றார். स्वरूप அநேக फरिश्ता बन ஆத்மாக்களுக்கு करके அனுபவம் सारे செய்விக்க विश्व के வேண்டும். अंदर चक्कर பரமாத்மாதான் लगाना है நம்முடைய और துணைவனாவார் आत्माओं என்ற को அனுபவத்தை ऐसा செய்விக்க வேண்டும் अनुभव என்றார். कराना है कि மூன்றாவது परमात्मा தரப்பில் ही பாபா அழைத்துச் हमारा சென்றார். साथी है என்னென்ன वो பழங்கள் अनुभव வேண்டுமோ कराता है। எடுத்துக்கொள்ளுங்கள் என்று फिर तीसरी குழந்தைகளுக்கு तरफ भी பாபா बाबा ने जब கூறினார். बच्चों को ले गए அந்த तो बाबा ने कहा பழங்கள் बच्चे जो भी எடுக்கிறதுக்காக फल அவங்க लेना है ஜம்ப் செய்தார்கள், ले लो। கையை तो தொடுகிறார்கள். सब बच्चे क्या ஆனா करते हैं பழங்கள் कि फल குறைவாகவே लेने के வந்தது. लिए जंप பிறகு करते हैं பிறகு और பாபா कोई हाथ கூறினார், बढ़ाता है குழந்தைகள் तो இந்த कोई விஷயத்துல समय கவனம் बढ़ाता வைக்க है। வேண்டும். तो बाबा ने कहा क्यों? தற்சமயம் तो बाबा என்ன ने कहा बच्चों को நடைபெறுகிறதோ ये बात சங்கம का ध्यान யுகத்தில் रखना முன்னேறி है कि கொண்டிருக்கிறீர்கள். अभी जो वर्तमान புதிய समय உலகம் चल முன்னாடி रहा है வந்து கொண்டே जैसे இருக்கிறது. जैसे அதுல संगम விசேஷத்தா का युग आगे என்னவென்றால் बढ़ता है புருஷார்த்தம் और अपनी குறைவாக नई இருக்க दुनिया வேண்டும், बसती जाती பிராப்தி है அதிகமாக இருக்க उसमें வேண்டும் என்றார். विशेषता ये है தன்னோட कि பர்ஃபெக்ஷனை நோக்கி पुरुषार्थ செல்லும்போது कम और நிறைய प्राप्ति புருஷார்த்தம் ज्यादा। செய்தோம். ஆனா जैसे ही இப்பொழுது என்ன अपने செய்து परफेक्शन की கொண்டிருக்கிறீர்களோ ओर जाते हैं அதுல குறைவான पहले புருஷார்த்தம் बहुत அதிக पुरुषार्थ பிராப்தி किया இருக்க வேண்டும் என்றார். और अभी जो कर சில रहे हैं குழந்தைகள் वो குழப்பத்தில் कम और இருக்கின்றார்கள். उसमें எங்களுடைய प्राप्ति है। புருஷார்த்தம் சரியில்லை, लेकिन बच्चे எங்களால் कई இவ்வாறு செய்ய बातों में முடியவில்லையே என்று कंफ्यूजन में கூறினார்கள். रहते हैं हमारा पुरुषार्थ ठीक பாபா नहीं है கூறினார், ஒரு திட हम ऐसे சங்கல்பம் नहीं कर எடுங்கள். पा रहे हैं। அந்த திட बाबा ने कहा சங்கல்பத்திலேயே बच्चों को அந்த अभी ஸ்திதியை सोचना नहीं है அனுபவம் செய்ய வேண்டும், एक दृढ़ பிராப்தியையும் संकल्प அனுபவம் करो செய்ய முடியும் और என்றார். दृढ़ संकल्प இப்பொழுது करके ही वो அச்சமயமாகும். स्थिति का சர்வ अनुभव சம்பன்ன और சொரூபத்திலும் प्राप्ति का अनुभव करेंगे பரமாத்மாவினோட அன்பின் क्योंकि பிராப்தி, अभी समय है அதனுடைய सर्व அனுபவம், संपन्न அந்த बनने के அனுபவத்தின் साथ மூலம் மற்றவர்களும் पुरुषोत्तम அனுபவம் बनते செய்ய जाने की வேண்டும் என்றார். प्राप्ति और சமயம் उसकी மிகவும் अनुभूति और उसके சமீபத்தில் द्वारा வந்து கொண்டிருக்கிறது. दूसरों को अनुभव சேவை கூட कराना। तो बाबा ने சேவை கூட कहा कि அதிகரித்து समय கொண்டே नजदीक இருக்கிறது. आता जा சமயம் रहा है और பிரத்யக்ஷ सेवा का நேரமும் சமீபம் लोगों को வந்து समय கொண்டிருக்கிறது. बाप की ஆகவே प्रतीक्षा का குழந்தைகள் समय है விசேஷமாக नजदीक आ रहा இவ்விஷயத்தில் है கவனம் और செலுத்த बच्चों की வேண்டும். संपन्नता திட का समय भी சங்கல்பத்துடன் नजदीक है। तो தன்னுடைய बच्चों को ஒரிஜினல் विशेष इस சொரூபத்தில் बात का ध्यान நிலையில் देना है நிலைத்திருந்து कि दृढ़ நிலைத்திருக்க संकल्प வேண்டும். और மூன்றாவது விஷயம் பாபா अपने ही கூறினார், ओरिजिनल பரிவர்த்தன स्वरूप की சமயம் स्थिति குழந்தைகள் 21वीं விசேஷமாக बात உதவி बाबा ने செய்யும். कही அதுதான் कि अभी சைலன்ஸ் समय की जो சக்தியாகும். परिवर्तन है சைலன்ட் சக்தியின் बच्चों को அபியாசத்தை विशेष செய்ய செய்ய मदद करेगा அதனால் वो है குழந்தைகளுக்கு साइलेंस की சமயத்தினுடைய शक्ति। तो சேமிப்பும் जैसे साइलेंस की புருஷார்த்தமும் शक्ति का குறைந்துவிடும், अभ्यास பிராப்தியும் करेंगे அதிகமாகும் उससे என்றார். बच्चों को பிறகு பாபா समय की भी குழந்தைகளுக்கு बचत கூறினார், அந்த और சொரூபத்தில் पुरुषार्थ நிலைத்து भी कम விடுங்கள். होगा प्राप्ति भी அவ்வளவு நல்ல अधिक பலன் होगी। फिर கிடைத்தது. जैसे बाबा ने बच्चों को कहा மேலிருந்து कि லைட் स्वरूप கிரணங்கள் बदलेगा மூலமாக तो सबके सामने इतनी ஒவ்வொருவருக்கிடமும் டைமண்ட் स्पष्टता போய் சேர்ந்து और चारों கொண்டிருந்தது. तरफ से பாபா ऐसे रूपों கூறினார், से लाइट के किरणों இச்சொரூபத்தில் के द्वारा தான் பாபா एक அனைவரையும் एक பார்க்க आत्मा वहां விரும்புகிறார். पहुंच रहे थे। சதா என் बाबा ने குழந்தைகள் कहा சம்பன்னம் बाबा மேலும் बच्चों को சம்பூர்ண इस ஸ்திதியை स्वरूप में அனுபவம் செய்ய देखना வேண்டும் चाहते हैं என்றுதான் मेरे பாபா बच्चे सदा விரும்புகிறார். संपन्न हैं சம்பூர்ண और ஸ்திதியை संपूर्ण சீக்கிரத்தில் स्थिति का பிராப்தியாக்கிக் கொள்ள अनुभव வேண்டும் करें என்றார். और பிறகு பாபா संपूर्ण போகை स्थिति को ஸ்வீகாரம் செய்து प्राप्त கொண்டார். करें। என் फिर बाबा ने குழந்தைகள் सबको अपने हाथ நல்ல से குழந்தைகள் நல்ல नीचे ऊपर புருஷார்த்தம் कराए। செய்து கொண்டிருக்கிறார்கள். बाबा कह சில रहे थे நேரம் தளர்ச்சி बच्चे அடைந்து बहुत விடுகிறார்கள் बड़े हैं என்றார். बहुत अच्छा விசேஷமா பாபா पुरुषार्थ कर रहे புருஷார்த்தம் हैं लेकिन செய்விப்பதற்காக कभी कभी குழந்தைகளுக்கு ढीले முன்பு होते हैं சென்று इसलिए बाबा भी அனுபவமும் इनको செய்விக்கின்றார். विशेष பிறகு पुरुषार्थ முன்னேற कराने வைத்துக் के கொண்டும் लिए இருக்கின்றார். बीच बीच में बच्चों யாரெல்லாம் के सामने போகுக்காக जाकर சொன்னார்களோ उनको अनुभव भी அவர்களுடைய कराते हैं। சமாச்சாரத்தையும் பாபாவுக்கு बाबा को கொடுத்தேன். समाचार அன்பு दिए। बाबा நினைவுகளையும் ने सबको வழங்கினேன். याद ஓம் दिलाया। சாந்தி. ओम शांति।